செல்ல மகள் சிட்டால் குழு சார்பாக ரூபாய் 101 1 ரூபா கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் 1 ரூபா சேர்த்து எழுதுற? மொய் எழுதும் போது கல்யாண வீடு, காது குத்து வீடு, மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போனால் 1 ரூபாய் சேர்த்து எழுதணும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? நான் பல வீட்டு நிகழ்வுகளுக்கு போயிட்டு வர்றேன். முடிஞ்ச நேரம் போனால் அங்கேயும் போய் 100 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய் கொடுத்துட்டு 1 ரூபாய்க்கு பையில் கையை விட்டு பார்த்துட்டு காசு இல்லைன்னு எழுதிக்கங்கன்ட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு எழுதுறவங்களாவது 1 ரூபாயை சேர்த்து எழுதுறாங்களான்னு பார்த்தா மொட்டை மொட்டையாக 500 200 300 எழுதக்கூடாது. ஏன் 1 ரூபாய் சேர்த்து எழுத சொன்னாங்க? இல்லை இல்லை அப்படி கிடையாது, சொல்லணும்ல. நம்ம சமூகம் மாறி போச்சே. இங்கே என்ன சிக்கல் தெரியுமில்ல? ஏன்டா அப்படி குடிச்சு தொலைகிற? யாரு குடிக்கல? ஏன்டா அப்படி பேசுற? எவன் பேசலை? ஏன்டா அப்படி பண்ற? நீ என்ன யோக்கியமா? இப்படியே கேட்டு கேட்டு இந்த சமூகம் குற்ற சமூகமா போச்சு. இங்கிட்டு வாங்க, முன்னால வாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? வாங்க. என்னப்பா என்னப்பா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கீங்களா? இல்லை அதுக்கு எது பாட்டு எழுதிருக்கீங்களான்னு கேட்குறேன். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. தனுசு ஆடியோஸுக்கு பாட்டு எழுதி வச்சிருக்கிறீங்களா? அப்புறம் பொம்பளை வேஷம் போட்டிருக்கவர் போய் சாரி அக்காங்கிறீங்க நீங்க தானே? அப்புறம் என்ன நிலைமையில இருக்காருன்னு பாருங்க. அவரா பேசுறாருன்னு வீரன் யாருக்கு பேர் எங்கேயோ வச்சிருக்காங்க இவனுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுமை. சரி இதை விடுங்க, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். அதனால 1 ரூபா சேர்த்து எழுதிய சமூகம் நம்ம சமூகம். 100 ரூபா எழுதுறது எங்கே எழுதுன்னு தெரியுமா? துக்க காரியங்களுக்கு தான் 100. இதுக்கு மேலே அது தொடரக்கூடாது என்று எழுதுவது. இது 1 ரூபா சேர்த்து எழுதுனா இன்னும் தொடரட்டும் என்ற நல்ல விஷயங்கள் தொடருவதற்காக 100 ரூபாய். இந்த பக்குவத்தை எல்லாம், இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து நடைமுறையில் வச்சுக்கணும். ஏன்னா தாய்மார்கள் எல்லாம் கருணையே வடிவமானவர்கள். ஒரு குழந்தையே, ஒரு பொண்ணு, ஒரு தாயானவள் 7200 மணி நேரம் சுமக்கிறான். 7200 மணி நேரம் கருவில் சுமந்து அதை ஒரு நாள் பெற்றெடுத்து அந்த குழந்தை எழுந்து நடக்கிற வரைக்கும் அந்த ஈ கடிக்காமல், எறும்பு கடிக்காமல், தூக்கம் முழிச்சு பாதி சாமத்தில் அழுதா அவள் தூக்கத்தை இழந்து அவளுக்காக பிள்ளைகளுக்காக வாயை கட்டி வயிற்ற கட்டி வளர்த்து புள்ள நடமாடி வரும்போது கேட்டு பாருங்க, தம்பி யார் மையன்னு கேட்டு பாருங்க. அவன் வேகமாக பதில் சொல்லுவான், நான் ரமேஷ் மையம்பேன். பெத்தது அவரா? அவங்க அம்மா சுமந்தா. பேர் யாருக்கு வருது? அவங்க அப்பாவுக்கு வருது. ஈகை குணங்கள். யார் வீட்டிலேயே பிறக்கிற பொண்ணு அவங்க அப்பாவை விட்டு, அம்மா விட்டு, அண்ணன் தம்பிகளை விட்டு, உற்றாரை விட்டு, உறவினரை விட்டு, சொந்த இடத்தை விட்டு நீ கட்டின தாலிக்காக உன்னோட ஐக்கியமாகிறாளே, அந்த பெண்ணை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. பெண்ணின் பிறந்தக்கை யாவளை என்றார் பொய்யாமொழி. பெண் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு அம்மா விளையாட்டுக்கிட்டு இருக்க 5 வயசு குழந்தை, இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்த பையன் 5 வயசு பையன் எட்டி உதச்சு விட்டான் தாயை. பல்லு விழுந்துருச்சு. ஒரே உதையில பல்லு விழுந்து வச்சு. பல்லு விழுந்து போனா சிரிக்கிறா கிடந்து. பக்கத்துல இருந்த அம்மா கேட்கிறா, பல்லு விழுந்து ரத்தம் வருது, நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு கிடக்குறேன்னு கேட்டா. அவ சொன்னா, வந்தா வந்துட்டு போகுது, நான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்து வளர்த்தேன் பத்தியா, என் பிள்ளையோட 5 வயசு தெம்பப்பாரு, என் பல்லு விழுந்து வச்சு, அப்ப எவ்வளவு தெம்பா இருக்கிறேன் என் பிள்ளை, அப்புறம் நான் சிரிக்காம என்ன செய்யன்னா. அதே புள்ள 5 வயசு 10 ஆச்சு, 10 15 ஆச்சு, 20 25 ஆச்சு. 25 வயசுல ஏதோ ஒரு கோபத்துல அதே அம்மாவை அதே புள்ள உதைக்கிறேன். ஆனா பல்லு விழுகலை. ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டா. அந்த அம்மா பக்கத்துல இருந்தவ கேட்கறான், அன்னைக்கு பல்லு விழுந்துச்சு சிரிச்சா கிடந்து, இன்னைக்கு தான் பல்லு விழுகலையே, ஏண்டி அழுகிறேன்னு கேட்கறா பக்கத்தம்மா. அவ சொன்னா, 5 வயசுல என் புள்ள தெம்பா இருந்தேன், உதஞ்ச ஒரே உதையில என் பல்லு விழுந்துச்சு. 25 வயசு ஆகி போய் என் புள்ள தெம்பு கட்டு போனானே, என் பல்லு விழுகலையே, என் புள்ள தெம்பு இல்லாம இருக்கானேன்னு அழுகிறேன்னா. இதான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். எப்படி இருந்த வாழ்க்கை, எப்படி இருந்த வரலாறு, எப்படி இருந்த சமூகம், எப்படி நினைச்சு பாருங்க. பெண்கள் எல்லாம் அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, அப்பாவுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி சாமி எப்படி கும்பிடணும்? அமைதியா இருக்கணும், தியானமா இருக்கணும், பஜனை பாடணும், சிவத்தீந்த இருக்கணும், முழிச்சு இருக்கணும், விரதமா இருக்கணும், சாப்பிடக்கூடாது. சிவராத்திரி அன்னைக்கு பட்னியா இருக்கணும். கோயம்புத்தூர்ல மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. சொல்லி புரியுதா இல்லையா? அப்படி குத்தாட்டம் போடாம அமைதியா இருந்து வழிபாடு செய்வதுதான் சிவராத்திரி. ஆனா அம்மாள் ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி புரட்டாசி மாசம். ஆனா அம்மா பிள்ளைகளை பட்னி போடுவாளா? 9 நாள் நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், அங்கே பசி ஆறிக்கொண்டே இருக்கலாம் என்பதுதான். நீங்க பிள்ளைகளை எழுப்புறதே ஒரு கலை தெரியுமா? சில பிள்ளைகளை போய் எழுப்புறதை பாருங்க. சில வீட்டுகளை, கண்ணு என் ராஜா தங்க எந்திரிங்க, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் பள்ளிக்கூடம் போகணும், நீங்கள் போகலைன்னா பள்ளிக்கூடமே அழகா இல்லைன்னு வாத்தியார் சொல்கிறாரு, நீங்கள் தான் படித்து நாளைக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக வர போறீங்களாம், உங்களை தான் எல்லாரும் பெருமை இப்படி சொல்லி எழுப்பணும். யார் அப்படி எழுப்புறா? 2 தடவை எழுப்பு பார்த்துட்டு எருமை எந்திரிக்கிறியா இல்லையா, தண்ணியை தூக்கி ஊற்றி போடுவோம், உங்கள் அப்ப மாதிரியே தூங்குறேன் பாரு இந்த பையன் சொல்கிறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்போ எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணணும். பாரதி சொல்கிறான், பெரிதினும் பெரிதிகேள், எண்ணம் விசாலமாக இருந்தால் எல்லாம் குறுகி போச்சு.
மனசு ரொம்ப குறுகி போச்சு. ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்துச்சு. சரி. ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று, ஆம்பளை பிள்ளை ஒன்று. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. 6 மாதம் கழிச்சு பக்கத்து வீட்டு அம்மா கேட்குறா, ஓ மக வீட்டில் எப்படி இருக்கா, மகன் நல்லா இருக்காளா, மருமையை எப்படி? இந்த கிழவி சொல்கிறா, என் மருமையை மாதிரி யாருக்கும் வாய்க்காது உலகத்தில். என் மாப்பிள்ளை ரொம்ப சொக்க தங்கம். என் மகன் என்ன சொல்கிறாலோ அப்படியே கேட்பாரு. அப்படி என்ன கேட்பாரு? என் மகன் நில்லுன்னா நிற்பாரு, உட்காருனா உட்காருவார், உருளுன்னா உருளுவார். அப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை. பெருமையா சொன்னவோ ஒரு 6 மாதம் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்போ பக்கத்து விட்ட அம்மா கேட்குறா, மருமக வந்துட்டா என்ன செய்தி, எப்படி இருக்கா மையன்? அந்த கொடுமையை ஏன் கேட்குற? என்ன சொக்கு பொடி ஓட்டாலும் இந்த பையன் அவ பேச்சையே கேட்குறேன், என்னை கண்டுக்கிறவே மாட்டேன். இந்த உளவியல் சிக்கல் நமக்கு விடுதலை ஆகணுமா வேண்டாமா? ஒரு பெண்ணு சின்ன குழந்தையா இருந்து பெரியவளாகி பூ புனிதவதியாகி, அதுவே அந்த பொண்ணை ஒருத்தனை கட்டி கொடுத்தா ஒருத்தனுக்கு மனைவியாகி, ஒரு குழந்தைக்கு தாயாகி, அந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தால் அது பெண்ணு தானே மாமியார் ஆகிறா. ஏன் இந்த பக்குவம் நமக்கு வரமாட்டேங்குது? என்ன செய்ய? ஒன்றும் முடியல. எல்லாம் தப்பா நடந்து போறபோது கல்லுல இடிச்சு ரத்தம் வந்துடும். என்னடா விரல்ல ரத்தம் வருதுன்னு கேட்டு பாருங்க. கல்லா இடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றது அப்படி. நம்ம போய் இடிச்சுக்கிட்டு கல்லு மேல குத்தம் சொல்லிடுவோம். முள்ளு குத்திருச்சு, முள்ளுல கொண்ட காலை வச்சு விட்டு முள்ளு குத்திருச்சுன்னு முள்ளு மேல பழிய போடுறது. காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கிற கருவி ஒன்று இருக்கா? காது கேட்கிற கருவியை காதுல மாட்டிட்டு வரும்போது என்னன்னே காதுல ஏதோ ஒன்று இருக்க, அவன் என்ன சொல்றேன்? செவிட்டு மிஷின் செவிடா, அவன் செவிடா. அப்ப மாத்தி சொல்லி இது நல்லா இருக்குமா பழக்கம்? 5ல் 9 போகுமான்னு வாத்தியார் கேட்டாருன்னா போகாது. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கழித்தல் கணக்கில் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை அடைக்கிறது எப்படின்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அம்புட்டு பயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிட்டா நாடே கடல்ல இருக்கு. நாடு மட்டுமா கடல்ல இருக்கு? நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். எங்கே போய் சொல்ல அத்தனையும் தப்பாக போய் விட்டது. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, நாளைய தமிழர் நாளைய உலக பாரதத்தை வளமையாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நாளைய தலைமுறைகளுக்கு நல்ல விதையை விதைத்து வேண்டும் என்ற காரணத்தோடு 2 இது நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி,